மாளிகைப்புறம் என்ற அழகான கிராமம். பசுமையான வயல்கள், பறக்கும் பறவைகள், தென்றல் காற்று. அந்த கிராமத்தில் ஆதி என்ற சிறுவன் வாழ்ந்தான். ஆதி எப்போதும் வானத்தை பார்த்து பறவைகளை ரசிப்பான். அவன் மனதில் ஒரே ஆசை, ஒரு நாள் நானும் அந்த பறவைகளைப் போல வானத்தில் பறக்கணும். ஒரு நாள் மதிய நேரத்தில் ஆதி வயலில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென ஒரு வலுவான காற்று வந்து அவனைச் சுற்றி வட்டமாக அடித்தது. அதிலிருந்து மெதுவான குரல் கேட்டது. ஆதி, எங்கள் குரலைக் கேட்கிறாயா? ஆதி பயந்து சுற்றி பார்த்தான். யார் பேசுகிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? அந்த நேரத்தில் ஒளி மின்னல் போல சிறிய காற்று ஃபேரீஸ் தோன்றினார்கள். அவர்கள் சிறிய சிறகுகளுடன் அவனை சுற்றி பறந்தனர். ஃபேரீஸ் அவனிடம் சொன்னார்கள், நாங்கள் காற்றின் காவலர்கள். உனது கனவைப் பற்றி எங்களுக்குத் தெரியும். அதனால் உனக்கு ஒரு பரிசு தர விரும்புகிறோம். அவர்கள் ஆதி கைகளில் ஒரு மந்திர இலையை வைத்தனர். ஆதி அதை கைகளில் பிடித்தவுடன் அவன் உடல் எளிதாகிப் போனது. அவன் வானத்தில் பறக்கத் தொடங்கினான். ஆதி வானத்தைத் தொட்டான். பறவைகளுடன் பறந்தான். கீழே அவன் கிராமத்தைப் பார்த்தான். அது அவனுக்கு கனவு மாதிரி இருந்தது. ஆனால் ஃபேரீஸ் அவனை எச்சரித்தார்கள். ஆதி, இந்த சக்தியை நீ நல்லதுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் சக்தி உன்னிடம் இருந்து போய்விடும். ஆதி உறுதியுடன் சொன்னான், நான் நல்லதுக்காக மட்டுமே இதை பயன்படுத்துவேன். ஆதி தினமும் கிராம மக்களுக்கு உதவத் தொடங்கினான். அவர்கள் ஊரில் புயல் அடித்தபோது ஆதி புயலில் பறந்த வீட்டின் கூரை மற்றும் பாத்திரங்களை மீட்டுக் கொடுத்தான். ஆற்றில் விழுந்த ஒரு சிறுவனை காப்பாற்றினான். காயமடைந்த பறவையை வானத்தில் தூக்கிச் சென்று அதன் கூட்டில் சேர்த்தான். மக்கள் அனைவரும் அவனை நேசிக்கத் தொடங்கினர். ஆனால் ஒரு நாள் சில குழந்தைகள் ஆதி பறப்பதைப் பார்த்து கிண்டல் செய்தார்கள். பறப்பதால்தான் உன்னை எல்லோரும் விரும்புகிறார்கள், இல்லையென்றால் உன்னை யாருக்கும் பிடிக்காது என்று அவனை அவமதித்தார்கள். ஆதி கோபத்தில், இப்போ நான் உங்களுக்கு என் சக்தியை காட்டுகிறேன் என்று நினைத்தான். அவன் காற்றை அழைத்தான். அந்த நேரத்தில் பேரிஸ் தோன்றினார்கள். ஆதி, கவனமாக இரு. இதுதான் உன் இதயம் சோதிக்கப்படும் தருணம். நீ வீரனா, பயமுறுத்துபவனா என்று கேட்டார்கள். ஆதி தன்னுடைய தவறை உணர்ந்தான். இல்லை, நான் ஒருபோதும் என் சக்தியை கெட்டதுக்கு பயன்படுத்த மாட்டேன். என் சக்தி மக்களுக்கு நன்மை தர வேண்டும். நான் உண்மையான வீரன் என்று உறுதியுடன் சொன்னான். அவன் காற்றை பயன்படுத்தாமல் அந்த குழந்தைகளிடம் மெதுவாகச் சொன்னான், என்னிடம் சக்தி இருக்கிறது, ஆனால் அதை உங்களை காயப்படுத்த பயன்படுத்த மாட்டேன். உண்மையான வலிமை நல்லதைச் செய்வதில்தான். ஃபேரீஸ் மகிழ்ச்சியடைந்தார்கள். ஆதி, நீ எங்களின் உண்மையான நண்பன். நாங்கள் எப்போதும் உன்னுடன் இருப்போம் என்று சொன்னார்கள். அந்த நாள் முதல் ஆதி கிராமத்தில் ஃபெரிஸ் நண்பன் என்று அழைக்கப்பட்டான். ஃபெரிஸ் அவனை எப்போதும் பாதுகாத்தனர். ஆதி உண்மையான வலிமை பறப்பதில் இல்லை, அதை நாம் எப்படி நன்றாக பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் என்று புரிந்து கொண்டான். இந்தக் கதை உங்களுக்கு பிடித்ததா? பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் புதிய கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த சுவாரஸ்ய கதையுடன். வணக்கம்.